கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. டிசம்பர் 11 முதல் 13 வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. டிசம்பர் 12இல் காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள். சரா, தமிழகத்துல தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக இன்று காலை 8:30 மணி அளவில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது என்றும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து சற்று வலுவடைந்து மேலும் வடமேற்கு திசை பகுதியில 11ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை, தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்பது தமிழகத்துல குறிப்பாக 10, 11, 12 ஆகிய தேதிகளில் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 10ஆம் தேதி அன்று கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் 11ஆம் தேதி அன்று காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான தாக்கம் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 12ஆம் தேதி அன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 13ஆம் தேதி அன்று மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அதே போல சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில பனிமூட்டம் அதிகமாக காணப்படும் என்றும் வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான இந்த எச்சரிக்கையை பொறுத்தவரை 12ஆம் தேதி முதல் தான் இந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலினுடைய தெற்கு பகுதிகளின் மேல் சூறாவளி காற்று அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அதே போன்று இந்த பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்பன போன்ற ஒரு அறிவுரை தற்போது வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.